துலாம் ராசிக்காரர்களே, கடந்த சில காலமாக உங்களுக்குள் ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் சரியான நேரத்தில் எதுவும் நடக்கவில்லை? வேலை விஷயத்தில் காத்திருப்பு, பணம் விஷயத்தில் தாமதம், குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு காரியம் தொடர்ந்து ஒத்தி போவது. வெளியில் பார்த்தால் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கும், ஆனால் மனதுக்குள் மட்டும் எப்போது இந்த நிலை மாறும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். குறிப்பாக ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக யோசித்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரியா, இல்லை இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டுமா? இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இப்போது முக்கியமான கேள்வியாக இருக்கலாம். ஏனென்றால் ஜோதிட பார்வையில் நீண்ட காலமாக முடிவில்லாத இருந்த ஒரு விஷயம் மீண்டும் நகரத் தொடங்குவது ஒரு புதிய கட்டத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அது பெரிய சம்பவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு தொலைபேசி அழைப்பு இருக்கலாம், ஒரு செய்தி இருக்கலாம், பல நாட்களாக பேசாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கைவிட்டு விட்டதாக நினைத்த ஒரு முயற்சியில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். முதலில் அந்த விஷயம் மிகவும் சாதாரணமாகத்தான் தோன்றும், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் விளைவுதான் முக்கியம். ஒரு சிறிய தகவல் உங்கள் அடுத்த முடிவையே மாற்றக்கூடும். உதாரணமாக, வேலை தேடிக் கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பதில் வராமல் போகலாம். அந்த நேரத்தில் வேறு ஒரு நண்பர் மூலம் புதிய வேலை வாய்ப்பு தெரிய வரலாம். அது முதலில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை போல இருக்காது, ஆனால் சம்பளம் சிறப்பாக இருக்கலாம், வளர்ச்சி வாய்ப்பு இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கலாம். அப்போது ஒரு கேள்வி எழும், நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்தது இதைவிட நல்லதாக இருக்குமா? இதுதான் இந்த காலகட்டத்தின் சுவாரஸ்யமான கோணம். நீங்கள் எதிர்பார்த்த பாதை மாறினால் அது தோல்வி என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் நாம் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு கதவு திறக்காமல் இருப்பதற்கு காரணம் அருகில் இன்னொரு கதவு திறக்க தயாராக இருப்பதுதான். பணம் தொடர்பாகவும் இதே போன்ற ஒரு சிறிய அசைவு வரலாம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் பற்றி தகவல் கிடைக்கலாம், ஒரு பழைய நிலுவைத் தொகை நகரலாம், எதிர்பாராத செலவு குறையலாம், அல்லது உங்களிடம் இருக்கும் திறமையை வைத்து கூடுதல் வருமானம் பெறலாம் என்ற எண்ணம் தோன்றலாம். அந்த யோசனையை சாதாரணமாக நினைத்து விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விஷயம் எப்போதும் வெளியிலிருந்து வரவேண்டியதில்லை. உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் ஒரு திறமைதான் புதிய வருமானத்தின் கதவாக மாறலாம். வேலை செய்பவர்களுக்கு இதுவரை கவனிக்கப்படாத உங்களுடைய உழைப்பை ஒருவர் கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கலாம், உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம், அல்லது நீங்கள் செய்த ஒரு வேலையை மேலதிகாரி ஒருவர் பாராட்டலாம். அந்த பாராட்டு உடனடியாக பணமாக மாறாமல் இருக்கலாம், ஆனால் அது எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பிற்கான அடையாளமாக இருக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சிறிய வாடிக்கையாளர் பெரிய வாய்ப்பிற்கான பாலமாக மாறலாம். ஒருவர் உங்கள் சேவையை பார்த்து இன்னொருவரிடம் சொல்லலாம். ஒரு சிறிய ஆர்டர் தொடர்ந்து வரும் பிசினஸாக மாறலாம். இதனால் இப்போது வரும் சிறிய வாய்ப்புகளை அலட்சியம் செய்யாமல் கவனிப்பது முக்கியம். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. நீங்கள் எல்லா பக்கங்களையும் யோசிப்பதால் சில நேரங்களில் முடிவெடுப்பது தாமதமாகலாம். இதை செய்யலாமா, வேறு வழி இருக்கிறதா, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தால் வாய்ப்பு உங்கள் கையை விட்டு போகலாம். அதனால் இப்போது அவசரம் வேண்டாம், ஆனால் முடிவில்லாத தயக்கமும் வேண்டாம். விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள், சரிபாருங்கள், உங்களுக்கு பொருத்தமானதா என்று பாருங்கள். அதன் பிறகு தைரியமாக ஒரு முடிவெடுங்கள். குடும்பத்திலும் ஒரு சிறிய மாற்றம் தொடங்கலாம். நீண்ட நாட்களாக பேசப்படாத ஒரு விஷயம் மீண்டும் பேசப்படலாம். ஒருவருக்கொருவர் இருந்த தவறான புரிதல் குறையலாம். கணவன் மனைவி இடையே இருந்த ஒரு அழுத்தம் மெதுவாக குறையலாம். குழந்தைகள் தொடர்பான ஒரு கவலைக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடும். அதனால் வரும் நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்று போனது எது? அந்த விஷயத்தில் சிறிய அசைவு தோன்றுகிறதா? ஒரு அழைப்பு வருகிறதா? ஒரு பழைய தொடர்பு மீண்டும் வருகிறதா? ஒரு புதிய வாய்ப்பு தெரிய வருகிறதா? அல்லது உங்கள் மனதில் திடீரென்று ஒரு புதிய முடிவு உருவாகிறதா? அதில் ஏதாவது ஒன்று நடந்தால் அதை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள். அது நீங்கள் காத்திருந்த மாற்றத்தின் முதல் சிறிய அறிகுறியாக இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கானது என்று நம்பினால் என் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரட்டும் என்று கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். உங்கள் ராசி, நட்சத்திரம், ஊர் பெயரையும் கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களே,
இந்த மாற்றத்தின் முதல் அறிகுறி எங்கு தெரிகிறது என்பதை கவனிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமாக, அந்த மாற்றம் உங்கள் பணநிலையை எப்படி திருப்பக்கூடும் என்பதுதான் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம். பணம் சம்பாதிப்பது மட்டும் பிரச்சனை அல்ல. சம்பாதித்த பணம் எங்கே போகிறது என்று புரியாமல் இருப்பதுதான் பல நேரங்களில் பெரிய கவலையாக மாறும். துலாம் ராசிக்காரர்களில் சிலர் கடந்த காலத்தில் இதுபோன்ற நிலையை சந்தித்திருக்கலாம். வருமானம் இருந்தாலும் குடும்ப செலவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கலாம். ஒரு கடனை முடிக்க நினைத்தால் இன்னொரு செலவு வந்திருக்கலாம். சேமிக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் எதிர்பாராத தேவைக்காக பணத்தை எடுக்க வேண்டியிருந்திருக்கலாம். அதனால் மனதில் ஒரு கேள்வி இருந்திருக்கலாம்: எப்போதுதான் பணத்தை பற்றி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போது அந்த நிலை மெதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலில் ஒரு பெரிய தொகை வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த ஒரு பண விஷயம் நகரத் தொடங்குவதுதான் முதல் நல்ல அறிகுறியாக இருக்கலாம். யாரிடமாவது கொடுத்த பணம் திரும்ப வரலாம். பழைய வேலைக்கான நிலுவைத் தொகை கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த பேமெண்ட் பற்றிய தகவல் வரலாம். அல்லது முன்பு முடிவுக்கு வராத ஒரு பண விவகாரம் மீண்டும் பேசப்படலாம். முதலில் இன்னும் சில நாட்களில் முடியும் என்ற தகவல் மட்டுமே கிடைக்கலாம். ஆனால் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு அந்த ஒரு செய்தியே நிம்மதியை தரும். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. உங்கள் பணநிலை மாறுவதற்கான காரணம் நீங்கள் காத்திருக்கும் பணம் மட்டும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இதுவரை கவனிக்காத ஒரு வருமான வாய்ப்பு திறக்கலாம். உங்களுடைய திறமையை வைத்து கூடுதல் வேலை செய்யலாம். வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சிறிய வேலை கிடைக்கலாம். நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையிலேயே கூடுதல் பொறுப்பு மூலம் வருமானம் அதிகரிக்கலாம். அல்லது உங்கள் பழைய அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு புதிய சேவையை உருவாக்கலாம். ஆரம்பத்தில் அது பெரிய வருமானமாக இருக்காது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அது தொடர்ந்து வரக்கூடிய வருமானமாக இருந்தால் சிறிய தொடக்கம் கூட எதிர்காலத்தில் பெரிய ஆதரவாக மாறலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் ஒரு நல்ல வாய்ப்பு முன்னால் இருந்தாலும் இது போதுமான வருமானத்தை தருமா என்று அதிகமாக யோசிக்கலாம். அந்த கேள்வி தவறில்லை. ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் அதன் முதல் மாத வருமானத்தை வைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, யாருடன் உங்களை இணைக்கிறது, எதிர்காலத்தில் என்ன வாய்ப்பை உருவாக்குகிறது என்பதையும் பாருங்கள். ஒரு சிறிய வேலை ஒரு பெரிய தொடர்பை உருவாக்கலாம். ஒரு சிறிய வாடிக்கையாளர் தொடர்ந்து பல வாடிக்கையாளரை கொண்டு வரலாம். ஒரு சிறிய ஆர்டர் உங்கள் தொழிலின் புதிய பிரிவை உருவாக்கலாம். இதுதான் பணநிலையில் எதிர்பாராத திருப்பம். இன்னொரு முக்கியமான விஷயம் சேமிப்பு. பணம் அதிகமாக வந்த பிறகு சேமிக்கலாம் என்று நினைத்தால் அந்த நாள் தொடர்ந்து தள்ளிப்போகும். அதனால் சிறிய தொகையிலிருந்தே தொடங்குவது நல்லது. சம்பளம் அல்லது வருமானம் கிடைத்தவுடன் ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக வைக்கலாம். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. முக்கியமானது பழக்கம். ஏனென்றால் எதிர்காலத்தில் திடீரென்று ஒரு பெரிய செலவு வந்தாலும் அதற்காக மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலை குறையும். கடன் இருப்பவர்கள் இன்னும் அதிக கவனம் தேவை. ஒரே நேரத்தில் எல்லா கடனையும் முடிக்க முடியாவிட்டாலும் அதிக வட்டியுள்ள கடனை முதலில் குறைக்க முயற்சி செய்யலாம். புதிய கடன் எடுத்து பழைய கடனை அடைப்பதற்கு முன் முழுமையான கணக்கை பாருங்கள். இப்போது பணம் கிடைக்கிறது என்ற காரணத்திற்காக தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். ஏனென்றால் பணம் வருவது ஒரு நல்ல செய்தி. ஆனால் பணம் தங்குவதுதான் உண்மையான வெற்றி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு எதிர்பாராத பண வாய்ப்பு குடும்பத்திலிருந்தும் வரலாம். குடும்பத்தில் ஒருவர் வருமானம் பெற தொடங்கலாம். ஒரு குடும்ப செலவு குறையலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் மட்டும் பார்த்து கொண்டிருந்த ஒரு பொறுப்பை வேறு ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு கையில் நேரடியாக பணம் வரவில்லை என்றாலும் செலவு குறைவதால் உங்கள் பணநிலை மேம்படலாம். அதுவும் ஒரு வகையான முன்னேற்றம்தான். தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்வது முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். முன்பு ஒரு முறை வேலை செய்தவர் இப்போது பெரிய ஆர்டர் கொடுக்கலாம். அல்லது உங்கள் சேவையை மற்றொருவரிடம் பரிந்துரைக்கலாம். அதனால் பழைய வாடிக்கையாளர்களை மறந்து விடாதீர்கள். ஒரு சிம்பிள் மெசேஜ் கூட எதிர்காலத்தில் புதிய வருமானத்துக்கு வழி திறக்கலாம். இப்போது ஒரு விஷயம் மட்டும் கவனியுங்கள். பணம் வருவதற்கான வழி ஒன்று மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சம்பளம் ஒரு வழி, தொழில் இன்னொரு வழி, கூடுதல் வேலை ஒரு வழி, திறமை மூலம் கிடைக்கும் வருமானம் இன்னொரு வழி, நிலுவைத் தொகை கிடைப்பதும் ஒரு வழிதான். இந்த பல வழிகளில் ஒன்று செயல்பட தொடங்கும் போது இதுவரை இருந்த பண அழுத்தம் மெதுவாக குறையலாம். ஆனால் பணநிலை சீராகும் போது அடுத்த கேள்வி இயல்பாகவே கேட்கும்: இந்த மாற்றம் என் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் தெரியுமா? துலாம் ராசிக்காரர்களில் சிலருக்கு இதுவரை அமைதியாக இருந்த கரியர் பாதையில் ஒரு எதிர்பாராத வாய்ப்பு உருவாகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஒரு புதிய பொறுப்பு, ஒரு வேலை மாற்றம், ஒரு பழைய தொடர்பு, அல்லது உங்கள் திறமையை கவனிக்கும் ஒருவர். அந்த வாய்ப்பு பணத்தை மட்டுமல்ல, உங்கள் தொழில் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். வேலை விஷயத்தில் நீங்கள் செய்த உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு எப்பவாவது இருந்திருக்கிறதா?
ஒரு வேலையை பொறுப்பாக செய்து முடித்திருப்பீர்கள். கூடுதல் நேரம் வேலை செய்திருப்பீர்கள். பிரச்சனை வந்தால் மற்றவர்கள் உங்களை தேடி வந்திருப்பார்கள். ஆனால் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு என்று வரும்போது மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் அது தள்ளி போயிருக்கலாம். அதனால் மனதில் ஒரு எண்ணம் உருவாகி இருக்கலாம். இங்கே என்னுடைய திறமைக்கு மதிப்பு இல்லையா? இந்த கேள்விக்கு இப்போது வேறொரு பதில் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். துலாம் ராசிக்காரர்களில் சிலருக்கு வேலை தொடர்பான மாற்றம் முதலில் ஒரு சிறிய தகவலாக வரலாம். நீண்ட நாட்களாக பதில் வராத அப்ளிகேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் வரலாம். முன்பு இன்டர்வியூ சென்ற நிறுவனத்திலிருந்து மீண்டும் தொடர்பு வரலாம். ஒரு நண்பர் அல்லது பழைய கொலீக் ஒரு வேகன்சி பற்றி சொல்லலாம். அல்லது நீங்கள் வேலை தேடவே இல்லாத நேரத்தில் யாராவது ஒருவர் உங்களிடம் ஒரு வாய்ப்பை பற்றி பேசலாம். இதுதான் முக்கியமான திருப்பம். நீங்கள் தேடிய வேலை கிடைப்பதை விட உங்களை தேடி வரும் வேலைதான் சில நேரங்களில் அதிகமான மாற்றத்தை உருவாக்கலாம். ஏன் தெரியுமா? உங்களை ஏற்கனவே அறிந்தவர் ஒருவர் பரிந்துரைக்கும் போது உங்கள் திறமை பற்றிய ஒரு நம்பிக்கை அவர்களிடம் ஏற்கனவே இருக்கும். ஒரு பழைய கொலீக் இவரால் இந்த வேலையை நன்றாக செய்ய முடியும் என்று சொல்வது ஒரு புதிய கதவை திறக்கலாம். அதனால் நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாதவர்களையும் முழுமையாக மறந்து விடாதீர்கள். ஒரு சாதாரண மெசேஜ் கூட போதும். எப்படி இருக்கிறீர்கள்? வேலை எப்படி போகிறது? ஏதாவது புதிய வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஒரு சிறிய உரையாடல் கூட எதிர்பாராத மாற்றத்தை உருவாக்கலாம். ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலில் அது சுமையாக தோன்றலாம். ஏற்கனவே இவ்வளவு வேலை இருக்கிறது, இதையும் ஏன் எனக்கு கொடுக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த கூடுதல் பொறுப்பு உங்கள் பெயரை மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறீர்கள், அதை சரியாக செய்து முடிக்கிறீர்கள். அதன் பிறகு இன்னொரு முக்கியமான வேலை உங்களிடம் வருகிறது. மெதுவாக இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் முடித்து விடுவார் என்ற நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையே எதிர்காலத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு பலமாக அமையலாம். அதனால் ஒவ்வொரு கூடுதல் பொறுப்பையும் வெறும் சுமையாக மட்டும் பார்க்க வேண்டாம். சில பொறுப்புகள் அங்கீகாரத்திற்கான படிக்கட்டாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதும் சரியல்ல. உங்களுடைய வேலையும் எல்லை என்ன என்பதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரம், உடல்நிலை, குடும்ப பொறுப்பு ஆகியவற்றையும் கணக்கில் கொள்ளுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் தொடர்பாக ஒரு எதிர்பாராத மாற்றம் இருக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரே அளவில் இருந்த பிசினஸ் திடீரென்று அதிகரிக்கலாம். ஒரு பெரிய வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளலாம். அல்லது சிறிய ஆர்டர் கொடுத்த ஒருவர் தொடர்ந்து பல வேலைகளை வழங்கலாம். இங்கே ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் சேவையை மற்றவர்களுக்கு பரிந்துரைக்கும் வாடிக்கையாளரை உருவாக்குவது. ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இருப்பது நல்லது. ஆனால் அவர் உங்கள் பெயரை மற்றொருவரிடம் சொல்ல அளவுக்கு நம்பிக்கை உருவாக்குவது இன்னும் பெரிய விஷயம். அதனால் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது விற்பனை முடிந்து விட்டது என்று நினைக்காமல் உறவு தொடங்குகிறது என்று நினையுங்கள். சரியான நேரத்தில் பதிலளிப்பது, தரத்தை காப்பாற்றுவது, வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றுவது, பிரச்சனை வந்தால் பொறுப்புடன் அணுகுவது, இவை அனைத்தும் எதிர்கால பிசினஸுக்கு அடித்தளமாக இருக்கும். வேலை மாற்றத்தை யோசிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கிறது. தற்போதைய வேலையில் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக இடையணையாக வெளியேற வேண்டாம். முதலில் புதிய வாய்ப்பை உறுதி செய்யுங்கள். புதிய சம்பளம் எவ்வளவு, வேலை நேரம் எப்படி, பயணம் எவ்வளவு, வளர்ச்சி இருக்கிறதா, நிறுவனத்தின் நிலைத்தன்மை எப்படி, இந்த கேள்விகளுக்கு பதில் தெளிந்த பிறகே முடிவெடுக்க வேண்டும். சில நேரங்களில் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலை நல்லதாக தோன்றலாம். ஆனால் குடும்பத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கலாம். அல்லது வளர்ச்சி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். மாறாக ஆரம்பத்தில் சம்பளம் சற்று குறைவாக இருந்தாலும் அனுபவமும் வளர்ச்சியும் அதிகமாக கிடைக்கும் வேலை எதிர்காலத்தில் நல்ல பலனை தரலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது சம்பளத்தை மட்டும் வைத்து முடிவெடுக்காமல் அடுத்த 3 அல்லது 5 ஆண்டுகளில் இந்த வாய்ப்பு என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று யோசிப்பது பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு எதிர்பாராத கரியர் வாய்ப்பும் இருக்கலாம். நீங்கள் இதுவரை வேலை செய்யாத ஒரு துறையில் இருந்து தொடர்பு வரலாம். முதலில் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் பழைய திறமைகள் அந்த புதிய துறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதற்காக ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம். அந்த ஒரு ஸ்கில் தான் உங்கள் வருமானத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடும். இதுவரை உங்களை பற்றி நீங்கள் வைத்திருந்த எண்ணத்தை விட மற்றவர்கள் உங்களிடம் அதிக திறமை இருப்பதாக நினைக்கலாம். அந்த நபரின் பார்வை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். நான் இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும் என்ற எண்ணம் உருவானதும் கரியரில் உங்கள் அணுகுமுறையே மாறும். அதுதான் இந்த மாற்றத்தின் உண்மையான தொடக்கம். ஆனால் வேலை மற்றும் தொழிலில் வரும் இந்த முன்னேற்றம் மட்டும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்காது. வீட்டில் இருக்கும் ஒரு பழைய மனக்கசப்பு சரியாகும் போதுதான் இந்த முன்னேற்றத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக சொல்லப்படாமல் இருக்கும் ஒரு விஷயம் இப்போது வெளிப்படையாக பேசப்படும் சூழல் உருவாகலாம். அந்த உரையாடல் எப்படி ஒரு நல்ல மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது என்பதுதான் இன்னும் முக்கியமான பகுதி. வீட்டில் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் பேசப்படாமல் இருக்கலாம்.
சாப்பிடும் நேரத்தில் சாதாரணமாக பேசுவார்கள். தினசரி வேலைகள் நடக்கும். ஆனால் மனதுக்குள் மட்டும் இந்த விஷயம் மட்டும் சரியாகிவிட்டால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் ஒருவருக்காவது இருக்கலாம். துலாம் ராசிக்காரர்களில் சிலருக்கு இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஒரு சிறிய பிரச்சனை பெரியதாக மாறியிருக்கலாம். ஒருவருடைய வார்த்தை இன்னொருவரை காயப்படுத்தி இருக்கலாம். பணம் தொடர்பான முடிவு குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கலாம். கணவன் மனைவிக்குள் புரிதல் குறைந்திருக்கலாம். அல்லது உறவினர்களுடன் ஏற்பட்ட ஒரு விஷயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இப்போது அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய மாற்றம் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த விஷயம் மீண்டும் பேசப்படும். முதலில் அந்த உரையாடல் சற்று தயக்கத்துடன் தான் தொடங்கலாம். ஒருவர் பழைய விஷயத்தை நினைவுபடுத்தலாம். நீங்கள் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கலாம். பிறகு ஒரு கட்டத்தில் சரி, இதை பற்றி பேசிவிடலாம் என்று முடிவு செய்யலாம். அந்த ஒரு உரையாடல் எதிர்பார்த்ததை விட முக்கியமானதாக இருக்கலாம். ஏனென்றால் சில குடும்ப பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு தேவையில்லை. ஒருவரை ஒருவர் உண்மையாக கேட்பதே முதல் தீர்வு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலை மிகவும் முக்கியம். வீட்டிலும் எல்லோருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் எல்லோரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்வதால் உங்கள் சொந்த மனநிலையை மறந்துவிடலாம். யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் கோபப்படக்கூடாது, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் மட்டும் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கலாம். இனி அப்படி செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அமைதியாக சொல்லத் தொடங்கினால் மற்றவர்கள் உங்கள் நிலையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் இருப்பவர்களுக்கு வேலை மற்றும் பணம் தொடர்பான அழுத்தம் குறைந்ததும் உறவிலும் நல்ல மாற்றம் வரலாம். இதுவரை ஒருவர் மீது ஒருவர் கோபமாக இருந்ததற்கான உண்மையான காரணம் வேறு ஏதாவது இருக்கலாம். பணத்தை பற்றிய கவலை, வேலை நிலைத்தன்மை பற்றிய பயம், குடும்ப செலவுகள், குழந்தைகளின் எதிர்காலம், இவை அனைத்தும் மன அழுத்தத்தை உருவாக்கியிருக்கலாம். அந்த அழுத்தம் குறையும் போது ஒருவர் மற்றவரிடம் பேசும் விதமும் மாறலாம். ஒரு சிறிய அன்பான வார்த்தை, ஒரு சேர்ந்து எடுத்த முடிவு, ஒரு குடும்ப பயணம், அல்லது பல நாட்களுக்கு பிறகு அமைதியாக உட்கார்ந்து பேசும் ஒரு நேரம், இதில் ஏதாவது ஒன்று உறவில் இருந்த தூரத்தை குறைக்கலாம். குழந்தைகள் தொடர்பாக கவலைப்படுபவர்களுக்கும் மன நிம்மதி தரக்கூடிய செய்தி வரலாம். படிப்பு சரியாக போகவில்லை என்று கவலைப்பட்டிருந்தால் குழந்தை தன்னுடைய கவனத்தை மாற்றிக்கொள்ளலாம். வேலை அல்லது ஹையர் ஸ்டடீஸ் பற்றி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். குழந்தை உங்களிடம் இதுவரை சொல்லாமல் வைத்திருந்த ஒரு விருப்பத்தை வெளிப்படையாக பேசலாம். அந்த நேரத்தில் உடனே எதிர்ப்பு தெரிவிப்பதை விட முதலில் முழுமையாக கேட்பது நல்லது. ஏனென்றால் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் பயமும் அவர்களின் விருப்பமும் இரண்டும் வேறுபட்டிருக்கலாம். இரண்டுக்கும் நடுவில் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்பதே முக்கியம். உறவினர்கள் விஷயத்திலும் எதிர்பாராத சந்திப்பு இருக்கலாம். நீங்க நாட்களாக பேசாத ஒருவர் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் சந்திக்கப்படலாம். முதலில் சற்று தயக்கம் இருக்கும். பேச வேண்டுமா என்று தோன்றலாம். ஆனால் ஒரு சாதாரண புன்னகை கூட பழைய இடைவெளியை குறைக்கலாம். அந்த சந்திப்பு உடனடியாக பழைய உறவை முழுமையாக மாற்றாமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் முக்கியமான மாற்றம். எல்லா உறவுகளும் ஒரே நாளில் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டியதில்லை. முதலில் தொடர்பு தொடங்க வேண்டும். வீட்டில் பெரியவர்கள் தொடர்பான ஒரு விஷயத்திலும் கவனம் தேவை. அவர்களின் தேவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லாமல் வைத்திருக்கும் கவலை இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். ஒரு சிறிய உதவி கூட அவர்களுக்கு பெரிய நிம்மதியை தரலாம். குடும்பத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் ஒருவரின் கருத்தை மட்டும் வைத்து முடிவு செய்யாமல் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது பின்னர் ஏற்படும் மனக்கசப்பும் குறையும். வீடு தொடர்பாகவும் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த பழைய பிரச்சனை சரியாகலாம். பழுது பார்க்க வேண்டிய விஷயம் முடிக்கப்படலாம். புதிய பொருள் வாங்கலாம். வீட்டை மாற்றுவது தொடர்பான பேச்சு தொடங்கலாம். அல்லது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான திட்டத்தை உருவாக்கலாம். இந்த சிறிய மாற்றங்கள் வீட்டின் சூழ்நிலையையே மாற்றக்கூடும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். குடும்ப அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல. பிரச்சனைகள் வந்தாலும் அதை சேர்ந்து சமாளிக்கும் மனநிலை. இந்த மனநிலை உருவானால் நீங்கள் மற்ற விஷயங்களிலும் தெளிவாக முன்னேற முடியும். அதுதான் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு குடும்ப ஆசை இருக்கலாம். சொந்த வீடு, நிலம், வாகனம், இடமாற்றம் அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு பெரிய முடிவு. அந்த விஷயத்தில் இதுவரை இருந்த தாமதம் மெதுவாக குறையக்கூடிய சூழல் உருவாகலாம்.
ஆனால் அந்த மாற்றம் நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வராமல் முற்றிலும் எதிர்பாராத ஒரு செய்தி அல்லது மனிதர் மூலம் வரக்கூடும். ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஆசை வேறு, அதற்காக பல வருடங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தால் அதை தள்ளி போட வேண்டிய நிலை வேறு. துலாம் ராசிக்காரர்களில் சிலருக்கு இப்போது இது போன்ற ஒரு பழைய ஆசை மீண்டும் மனதில் வரலாம். இதை இந்த வருடத்திலாவது முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம். அது சொந்த வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஊரை மாற்றுவது பற்றிய முடிவாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக நீண்ட நாட்களாக யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய திட்டமாக இருக்கலாம். இதுவரை ஏன் அது நடக்கவில்லை? பணம் முழுமையாக தயாராகவில்லை, சரியான இடம் கிடைக்கவில்லை, குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்கவில்லை, வேலை நிலைமை உறுதியாகவில்லை. இப்படி ஒவ்வொரு முறையும் வேறு ஒரு காரணம் வந்து திட்டத்தை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த விஷயத்தில் ஒரு சிறிய அசைவு உருவாகலாம். அது உடனே பதிவு செய்யும் அளவுக்கு பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒருவர் ஒரு இடத்தை பற்றி சொல்லலாம். நீங்கள் முன்பு பார்த்த ஒரு சொத்து மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். புதிய இடம் ஒன்றை பற்றி தகவல் கிடைக்கலாம். அல்லது இதுவரை முடியாது என்று நினைத்த ஒரு திட்டத்திற்கு பணம் ஏற்பாடு செய்யக்கூடிய வழி தெரிய வரலாம். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் முதலில் நினைத்த அதே வழியில்தான் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உதாரணமாக, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் விலை அதிகமாக இருக்கலாம். பின்னர் அருகிலுள்ள வேறு ஒரு பகுதியில் குறைந்த செலவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். முதலில் அதை ஏற்க மனம் வராமல் இருக்கலாம். ஆனால் எதிர்கால வசதி, போக்குவரத்து, குடும்ப தேவைகள் அனைத்தையும் பார்த்தால் அதுவே உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். அதனால் இப்போது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திட்டம் மாறுவது தோல்வி அல்ல. இலக்கு மாறாமல் இருந்தால் பாதையை மாற்றலாம். நிலம் அல்லது வீடு வாங்க நினைப்பவர்கள் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். விலை குறைவாக இருக்கிறது என்பதற்காக மட்டும் வாங்காதீர்கள். ஆவணங்கள் சரியாக உள்ளதா? உரிமை தெளிவாக உள்ளதா? கடன் அல்லது வழக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா? பதிவு செலவு, வரி, பராமரிப்பு போன்றவை எவ்வளவு? எல்லாவற்றையும் சரிபார்த்த பிறகே முடிவு செய்ய வேண்டும். ஜோதிட பார்வையில் காலம் சாதகமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தாலும் நடைமுறை அறிவும் அதே அளவுக்கு முக்கியம். வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த திட்டம் மீண்டும் உயிர் பெறலாம். முதலில் எவ்வளவு செலவாகும் என்ற கேள்வி வரும். அதன்பின் எப்படி பணம் ஏற்பாடு செய்வது என்ற கேள்வி வரும். அதைத் தொடர்ந்து குடும்பத்தின் தேவைகளுக்கு ஏற்ப திட்டம் மாறலாம். ஒவ்வொரு படியாக நகர்ந்தால் இதுவரை முடியாததாக தோன்றிய விஷயமும் நடைமுறைக்கு வரலாம். வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கும் ஒரு எதிர்பாராத வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் நினைத்த வாகனம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அதைவிட நல்ல கண்டிஷனில் இருக்கும் வேறு ஒரு வாகனம் கிடைக்கலாம். பழைய வாகனத்தை விற்க நினைத்தால் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த வாங்குபவர் திடீரென்று கிடைக்கலாம். அந்த பணத்தை வைத்து புதிய வாகனத்திற்கான திட்டமும் நகரலாம். இடமாற்றம் தொடர்பான விஷயமும் கவனிக்க வேண்டியது. வேலை காரணமாக வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். அல்லது குடும்பத்திற்காக வேறு இடத்தில் குடியேற வேண்டிய சூழல் வரலாம். முதலில் இந்த மாற்றம் உங்களுக்கு சிரமமாக தோன்றும். பழக்கமான இடத்தை விட்டு செல்ல வேண்டியிருப்பதால் மனதில் தயக்கம் இருக்கும். ஆனால் புதிய இடம் புதிய தொடர்புகளை உருவாக்கலாம். அந்த தொடர்புகளில் ஒருவர் உங்கள் வேலை அல்லது தொழிலுக்கு உதவக்கூடியவராக இருக்கலாம். இதனால் ஒரு இடமாற்றம் வெறும் முகவரி மாற்றமாக மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புக்கான கதவாகவும் மாறலாம். பயணம் தொடர்பாகவும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கலாம். ஒரு வேலைக்காக செல்லும் பயணம், குடும்ப நிகழ்ச்சிக்காக செல்லும் பயணம், அல்லது முதலில் செல்ல விருப்பமில்லாத ஒரு பயணம். அங்கே சந்திக்கும் ஒருவர் பின்னர் முக்கியமான தொடர்பாக மாறலாம். ஒரு சாதாரண உரையாடல் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அல்லது அந்த சந்திப்பு உங்கள் ஒரு பழைய திட்டத்தை மீண்டும் நினைவுபடுத்தலாம். இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் அதன் முக்கியத்துவம் உடனே புரியாமல் இருக்கலாம். பின்னர் திரும்பி பார்த்தால்தான் அந்த நாளில் அந்த மனிதரை சந்தித்ததுதான் மாற்றத்திற்கான தொடக்கம் என்று தோன்றலாம். குடும்ப எதிர்காலத்திற்காக சேமிப்பு அல்லது சொத்து திட்டம் வைத்திருப்பவர்களும் இப்போது அதை தெளிவாக அமைத்துக் கொள்ளலாம். எதற்காக சேமிக்கிறீர்கள்? எவ்வளவு காலத்தில் அந்த இலக்கை அடைய வேண்டும்? மாதம் எவ்வளவு ஒதுக்க முடியும்? எந்த செலவுகளை குறைக்கலாம் என்று எழுதி பாருங்கள். கனவு மனதில் இருப்பது நல்லது. ஆனால் அது திட்டமாக மாறும்போதுதான் நடைமுறையில் நகரும். இப்போது நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு விஷயம் நகரத் தொடங்கினால் அதனுடன் ஒரு எதிர்பாராத சம்பவமும் சேர்ந்து வரலாம். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த நபர் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர். நீங்கள் அனுப்பிய விண்ணப்பம் அல்ல, முன்பு மறந்து போன ஒரு தொடர்பு. நீங்கள் எதிர்பார்த்த பணம் அல்ல, வேறு ஒரு வழியில் வரும் தொகை. இந்த எதிர்பாராத திருப்பம்தான் அடுத்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். உங்கள் கைபேசியில் ஒரு பெயர் திடீரென்று தோன்றுகிறது என்று நினைத்து பாருங்கள். பல மாதங்களாக பேசாத ஒருவர், அல்லது பல வருடங்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர். அந்த அழைப்பை பார்த்தவுடன், இவர் இப்போது எதற்காக அழைக்கிறார் என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றலாம்.
அழைப்பை எடுத்த பிறகு நடக்கும் உரையாடல் சாதாரணமாக தொடங்கலாம். எப்படி இருக்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த நபர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, முயற்சி செய்து பார்க்கிறீர்களா? இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாத்தியம். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்பு நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வராமல் இருக்கலாம். ஒரு பழைய நண்பர் மூலம் வரலாம், முன்னாள் சக ஊழியர் மூலம் வரலாம், முன்பு உங்களுடன் வேலை செய்த ஒருவர் தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்கள் பெயரை வேறு ஒருவரிடம் பரிந்துரைத்த ஒரு மனிதர் மூலம் செய்தி வரலாம். முதலில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் தொடர்புதான் முக்கியம். ஒரு வேலை கிடைப்பது ஒரு விஷயம், அந்த வேலை மூலம் அடுத்தடுத்து புதிய மனிதர்களை சந்திப்பது இன்னொரு விஷயம். அந்த மனிதர்களில் ஒருவர் எதிர்காலத்தில் உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்பை உருவாக்கலாம். அதனால் வரும் நாட்களில் ஒரு சிறிய தொடர்பையும் அலட்சியம் செய்யாதீர்கள். சாதாரணமாக தொடங்கும் உரையாடலுக்குள் உங்கள் அடுத்த பாதைக்கான தகவல் மறைந்திருக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான நிலையும் உருவாகலாம். முன்பு நீங்கள் மறுத்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்கள் முன் வரலாம். அப்போது அந்த வாய்ப்பை ஏற்க முடியாத காரணம் இருந்திருக்கலாம். சம்பளம் குறைவாக இருந்திருக்கலாம், வேறு ஊராக இருந்திருக்கலாம், குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த வேலையில் எதிர்காலம் இல்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். இப்போது அதே வாய்ப்பு வேறு வடிவத்தில் திரும்பி வரலாம். பதவி மாறியிருக்கலாம், சம்பளம் மாறியிருக்கலாம், வேலை செய்யும் இடம் மாறியிருக்கலாம், அல்லது உங்களுடைய அனுபவம் அதிகரித்திருப்பதால் முன்பு கிடைக்காத ஒரு பொறுப்பு இப்போது கிடைக்கலாம். அதனால் இதை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன் என்று சொல்லி உடனே மறுக்காமல் புதிய சூழ்நிலையை ஆராயுங்கள். வேலை தேடுபவர்களுக்கு இது முக்கியமான காலமாக இருக்கலாம். நீங்கள் அனுப்பிய அப்ளிகேஷனுக்கு பதில் வராமல் இருந்தாலும் திடீரென்று இன்டர்வியூ அழைப்பு வரலாம். நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த ஒரு நிறுவனம் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத துறையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். முதலில் தயக்கம் வரலாம். இந்த வேலையை நான் செய்ய முடியுமா என்று உங்களுக்குள்ளேயே கேட்கலாம். ஆனால் உங்கள் பழைய அனுபவங்களுடன் புதிய ஸ்கில் ஒன்றை இணைத்தால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். இதுதான் உங்கள் கெரியரில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமையக்கூடிய இடம்.